கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக பகலுக்குரியவர்களாகிய நாம் என்ற தலைப்பில் நேற்று நம்ம பார்த்தோம். நாம் பகலின் பிள்ளைகள் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் பகலின் பிள்ளைகள், நாம் யார் என்ற அந்த நிச்சயம், நாம் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து பார்த்து நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவும். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் பகலுக்குரியவர்கள் என்று நேற்று பார்த்தோம். ஆகவே பகலுக்குரியவர்களாயிருக்கிற நாம் இரவிலே வரி கொள்கிறவர்கள் போல, இரவிலே தூங்குகிறவர்கள் போல நாம் தூங்க முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே மிக முக்கியமான காரியம் தெளிவு, மிக முக்கியம். ஏனென்றா நம்ம எப்பொழுது குழம்ப ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நமக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட ஆரம்பிக்கிறதோ, அண்டைக்கு பிசாசானவங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால்தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தி எங்களுக்கு அவசியம். ஏன்னா நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தெளிவுள்ளதாக இருக்கும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு நடையும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவானதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும், நாம் விழித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே நாம் பகலுக்குரியவர்கள். மற்றவர்கள், இந்த உலகத்தை ஏனைய ஜனங்கள் தூங்குகிறார்கள், வரி கொள்கிறார்கள், அதுபோல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம் மற்றவர்கள் தூங்குறது போல தூங்கக்கூடாது என்று சொன்னால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறவாறு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சந்தர்ப்பம், அந்த வகை சந்தர்ப்பம் தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாம், எவனை வீழ்த்தலாம். ஏனென்றா குழம்பின குட்டையில தான் மீன் பிடிக்கலாம் என்று சொல்வார்கள். அதுபோல நம்ம குழம்பின சிந்தையோடு, குழம்பின மனதோடு இருக்கும் பொழுது பிசாசானவன் இலகுவில எங்களுக்குள்ள வந்து அவன் கிரியை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும், விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். தெளிந்தவர்களாய் விழித்துக் கொண்டு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி நாம் ஒவ்வொருவரும், பிரியமானவர்களே, நாம் பகலுக்குரியவர்களாய் இருக்க முடியும். ஆகவே பகலுக்குரியவர்களாய் இருக்க நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம நம்முடைய தெளிவை விட்டு விடக்கூடாது. நாம் தெளிந்தவர்களாய் விழித்துக் கொண்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும். விழித்திருந்து செபிக்கிறவர்களாய், விழித்திருந்து சமுதிர காத்திருக்கிற இருக்கணும். ஏனென்றா 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்ல, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். அல்லேலூயா. நம்ம அதுதான் தேவை. நம்ம விழித்து எப்பொழுதுமே விழித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, தெளிந்தவர்களாக இருக்கும் பொழுது எங்களை எதிராளியாகி. ஆகினால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய எதிராளியை தோற்கடிக்கிற அந்த பலத்தை, வல்லமை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் எங்களுக்கு விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய எதிர்த்து நிற்கத்தக்கதாய் எங்களுக்கு தலைச்சீராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் நீங்கள் நானும் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்போம். நிச்சயமாகவே நாங்கள் பகலுக்குரியவர்களாய் அவருக்குரிய